நல்ல கவனியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6-7 வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை மையப்படுத்திதான் நம்ம ஆண்டு வார்த்தையை நான் கேட்கிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு என்னன்னா, எலிசா போராடியது அப்படின்ற தலைப்புல ஆண்டுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். முதல்ல என்ன சம்பவம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதற்கு பின்பு அந்த சம்பவத்தில் அடங்கியிருக்கிற சத்தியம் என்ன என்று தீர்க்கதரிசி உடைய ஒரு கூட்டத்தார் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தீர்க்க தரிசன ஊழியத்திற்காக உட்கார்ந்து அவர்கள் எலிசாவிடத்தில் கற்றுக் கொள்கிறார்கள், படிக்கிறார்கள். அந்த படிக்கிற அந்த மாணவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இருக்கிற இடம் ரொம்ப சின்னதா இருக்குது, அத போய் என்ன பண்றாங்க, யோர்தான் அருகாமையில போய் அங்க இருக்கிற மரங்களை வெட்டி கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா ஒரு இருப்பிடத்தை கட்டலாம் என்று சொல்லி எல்லாரும் அப்படி போகும்போது ஒரு மரத்தை வெட்டும் போது இவங்க கொண்டு போன அந்த கோடானுடைய தலைப்பகுதியானது அந்த யோர்தானுடைய தண்ணீரில் விழுந்து விழுது. அப்ப விழும்போது இவங்க எலிசாவிடத்துல போய் கேட்கிறாங்க, ஏன்னா எலிசாவும் கூட போனாரு. அப்ப எலிசாவிடத்துல என்ன கேட்கிறாங்கன்னா, இது மாதிரி கோடானுடைய தலை கீழே விழுந்து போயிடுச்சு, அது இளவலாய் வாங்கினது என்று சொல்லி கேட்கிறாங்க. உடனே எலிசா ஒரு கொம்பை வெட்டி அந்த கோடாரி விழுந்து போன பகுதியில போடுறாரு. போட்டு கோடாரி மிதக்குது. மிதந்த பின்பு அந்த கோடாரியை எடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த நீங்கள் வாசித்த பகுதி சம்பவம். இதுக்குள்ள என்ன சத்தியம் அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து நாம் கேட்கலாம். முதல்ல இந்த எலிசான்றவர் யாரு அதை நம்ம பார்க்கலாம். பைபிள் சொல்றது 1 ராஜாக்கள் 19-14 நாம் படிக்கும் போது இந்த எலிசா ஆபேல் மெகோலா என்ற ஊரை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆபேல் மெகோலா என்ற ஒரு பகுதி எப்பேற்பட்ட பகுதினா, ஒரு பசுமையான பலமான விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு இடமாக இந்த ஆபேல் மெகோலா என்ற இடம் இருக்கு. அப்படின்னா எலிசா ஒரு பலமான ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு இடத்துல இருந்து வந்தவர் தான் இந்த எலிசா. இப்படிப்பட்ட ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இவரை, விவசாயியாக இருந்த இவரை ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்திற்காக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இவரை ஏற்படுத்தினார். கவனிங்க, ஒரு விவசாயியாக இருந்து ஏறுகளை உழுது நிலத்தை உழுது பயிர் செய்தவரை இப்ப ஆண்டவர் மக்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இந்த எலிசாவை ஏற்படுத்தினார். எப்பவுமே ஆண்டவர் திட்டத்தை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆண்டவர் யாரை கொண்டு எந்த ஊழியத்தை செய்ய வைப்பாரு, யாரை கொண்டு என்ன காரியத்தை செய்வார் என்பதை நம்ம அறிவில் அது புரிந்து கொள்ள முடியாது. பைபிள்ல பாருங்க, இப்ப ஏற்பட்ட விவசாய குடும்பத்துல பிறந்த இவரை ஆண்டவர் தீர்க்கதரிசியா ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். அதே பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இவர் யாருன்னா மந்தை மேய்க்கிறவர், ஆடுகளை மேய்க்கிற ஒரு சாதாரண மேய்க்கிறவர். அது மட்டுமல்ல, காட்டத்தின் பழங்களை பொறுக்கி சாப்பிடக்கூடிய ஒரு மனிதன். ஆனா அப்பேற்பட்ட இவரை தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக தெரிந்தது. பைபிள்ல பாத்தீங்கன்னா சிறு வயது முதல் கொண்டே 7 இடத்துல கொண்டு போய் வீச்சுட்டு அப்பா அம்மாவுடைய பாசம் தெரியாது, அப்பா அம்மாவுடைய அன்பு தெரியாது, அப்பா அம்மாவுடைய ஆதரவு தெரியாமல் வளர்ந்த சாமுவேலை தான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியர்களிலே பயன்படுத்தினார். அதை தொடர்ந்து புதிய ஏற்பாடு காலங்கள்ல பார்க்கும்போது மீன் பிடிக்கிறவர்கள், மீனவர்கள், செம்மலவர்கள் இப்பேற்பட்டவங்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய ஊழியர்களை கட்டுகிறார். நல்ல படித்தவன், படிப்பில தேறினவன், நியாய பிரமாணத்துல சிறந்தவன், அப்பேற்பட்ட தேவ மனுஷனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் ஊழியங்களை நிறைவேற்ற. ஆண்டவர் யாரை கொண்டு தமது ஊழியத்தை செய்வார் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்ல, இவங்கெல்லாம் ஊழியமா செய்வாங்க, நம்ம சிலர் அற்பமா நினைப்போம். ஆனா ஆண்டவர் அவங்களை கொண்டு தமது ஊழியத்தை நிறைவேற்றி. அப்போ ஆண்டவர் யாரை எங்கிருந்து எப்படி தமது ராஜ்ய பணிக்கு ஏற்படுத்துவார் என்பதை உங்களால் என்னால் புரிந்து கொள்ள. இந்த எலிசா சிறு வயது முதல் கொண்டே இவருடைய தோற்றங்கள் குணாதிசயங்கள் எப்படி சொன்னா, சிறு வயது முதல் கொண்டே தலை முதல் கால் வரைக்கும் ஒட்டு முடி கூட இருக்காதா, முடியே இல்லாம எப்போதுமே அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மனிதன். முடி என்பதே தலையில் இருக்காரு. ஆனா அப்பேற்பட்ட இந்த எலிசாவை பார்த்தால், எலிசா பெத்தேல் என்கிற
ஒரு இடத்துக்கு போன போது அங்க இருக்கிற விக்கிரக வழிபாடு செய்யக்கூடிய சிறுவர்கள் வேதம் சொல்றவங்க என்ன பண்ணலாம், எலிசாவை நிந்தித்தார்களாம். மொட்டை தலையா அப்படின்னு சொல்லி எலிசாவை பரிகசித்தார்கள். எப்போதுமே அடுத்தவங்க சரீர அமைப்பை பார்த்து நம்ம யாரும் பரிகசிக்கிறோம். ஒருத்தர் ஒல்லியா இருக்கலாம், ஒருத்தர் கனமா இருக்கலாம், ஒருத்தர் முடி இருக்கலாம், சிலருக்கு முடி இல்லாம போகலாம், சிலர் அழகா இருக்கலாம், சிலர் அழகுக்கு மாறா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் தான் அந்த சரீரத்தை படைத்தார். ஏன்னா சரீரத்தில் படைப்பாளி யார்தான்? ஆண்டவர் தான். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் படைத்த படைப்பாளி அவர் தான். அப்ப அவர் அந்த சரீரத்தை படைத்ததுனால அப்பேற்பட்ட ஒரு சரீரத்தை பார்த்தோ, ஒருத்தருடைய தோற்றத்தை பார்த்தோ நாம் யாரும் பரிகசிக்கவோ, கேலி செய்யவோ, பரியாசம் பண்ணவோ. அப்படி ஒருவேளை நீங்க அடுத்தவங்க சரீரத்தை பார்த்து கேலி கிண்டல் நீங்க பண்ணுவீங்கன்னா அது அவர்களே அல்ல, அந்த சரீரத்தை உண்டாக்கின கடவுளை நாம் நிந்திக்கிறோம். ஆனால் யாரையும் குறித்து நாம் பரிகசிக்கவோ கேலி செய்யவோ. இந்த இடத்துல எலிசாவை பரிகசித்தார்கள் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லி. பிள்ளைகள் என்றால் இவங்களுக்கு வயது என்ன இருக்கும் சொன்னா 11 வயது நிற்கவில்லை. ஏன்னா 12 வயது வந்தால் அவர்கள் பார் விஸ்வா பண்ணப்படுறாங்க. அப்போ 11 வயது பிள்ளைகள் எலிசாவை என்ன பண்றாங்கன்னா மொட்டை தலையா என்று சொல்லி பரிகசிக்கிறார்கள். எங்க போகும்போது பெத்தே என்ற இடத்துக்கு போகும். ஏனென்றால் எரேபியாம் என்கிற ராஜாவுடைய காலத்துல இந்த பெத்தே ஒரு விக்கிரக ஸ்தலமாய் காணப்படும். அதனால அந்த ஏரியாவுக்கு போகும்போது அங்க இருக்கிற ஜனங்க என்ன பண்றாங்கன்னா எலிசாவை பரிகசிக்கிறார்கள், எலிசாவுடைய உருவத்தை கேலி செய்கிறார்கள். மொட்டத்தலையா ஏறிவா என்று சொல்லி ஒரு தேவ மனிதனை, தேவ அபிஷேகம் பெற்ற ஒருவனை பரிகசிக்கிறார். எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு தேவ மனிதனை பரிகசிக்கவோ, அவங்க தோட்டத்தை கிண்டல் அடிக்கவோ, அவங்க வார்த்தைகளை பரிகசிக்கவோ நாம் ஒரு நாளும் கூட. ஏனென்றால் அவர்களுக்குள் தேவ ஆவி இருக்கிறார். அவர்கள் ஒரு பேர் உத்தரவாதமாய் வைக்கப்பட்ட தேவ மனுஷனாய் இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையிலும் தேவ மனிதனை குறித்து நாம் பரிகாசம், கேலி, கிண்டல், குறை சொல்லுதல் இது செய்வது நமக்கு அது உகந்ததாகவோ நல்லதாகவோ இருக்காது நான் தெரிந்து கொண்டேன். இந்த பரிகாசம், கிண்டல், கேலி இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா இந்த சீர்கட்டு போனவங்க, வாழ்க்கையில ஆத்மாவில சீர்கட்டு போய் கிடைக்கிறாங்கல்ல, வழி தப்பி திரிகிறாங்கல்ல, தேவ பயம் இல்லாம இருக்கிறாங்கல்ல, அப்பேற்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த பரிகாசம், கேலி, கிண்டல் இதெல்லாம் வரும். பைபிள் சொல்லி எலிசாவை சாப்பாத்தின் மகன் என்று சொல்ல. யாருடைய மகனும் இந்த சாப்பாத் அப்படின்னா என்னன்னா, சாப்பாத் என்றால் ஒரு பண்ணையாரின் மகன் என்று என்ன போது. அப்படின்னா எலிசா யாருடைய பையன்? ஒரு மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு பண்ணையாருடைய மகன் தான் இந்த எலிசா. பைபிள் சொல்லு 12 ஏர்மாடுகளை வச்சு ஒரு நிலத்தை உழக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ந்த செல்வம் மிகுந்த ஒரு நபராகத்தான் இந்த எலிசா உடைய பேக்ரவுண்ட் இருந்திருக்காரு. கவனிங்க, இவ்வளோ செல்வந்தமான ஒரு மனிதன் இவன் போய் 12 ஏர்மாடுகளை விட்டு என்ன பண்றாருன்னா உழுந்து கொண்டிருக்கிறார். இது எதை காட்டுகிறாருன்னா அவருடைய தாழ்மை, அவருடைய பணிவு, தன் வேலை மேல அவர் கவனம் செலுத்துவதையும் தன் பணிகளிலே அவர் தீவிரமான சிந்தை உள்ளவராகவும் இருக்கிறார் என்று இது காட்டுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் மேல நாம கவனம் உள்ளவர்களாக இருக்கவே. நீங்க செய்யற வேலை அற்பமா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகள், சில காரியங்கள் உங்களுக்கு பிரியமற்றதா இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் உங்களுக்கென்று தீர்மானிக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் முழு மூச்சோடு கவனமாய் என்ன பண்ண சொன்னா நீங்கள் இருக்கவே. அப்ப எலிசா விடாமுயற்சியோடு கூட அந்த பணியை அவர் செய்கிறார். எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைங்க யார் தனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல அது முன்னேற்றத்திற்காக விடாமுயற்சியோடு உழைக்கிறார்களோ அவங்க மேல கடவுள் தனி ஒரு கவனம் செலுத்த, கடவுளுடைய கவனம் அவங்க மேல தனியா இருக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நாம் செய்கிற ஊழியம் பக்திக்குரியதாக இருந்தாலும் சரி, ஒரு பக்தியில குறைவான ஊழியமாக இருந்தாலும் சரி, அதை விடாமுயற்சியோடு கூட நாம் கடினமாய் செய்யும் போது அந்த ஊழியத்துல கர்த்தருடைய மிகுந்த ஆசீர்வாதம் நம்மேல் இறங்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுங்க. எப்பவுமே ஏர் ஊறும் போது அதுல சில விதிமுறைகள் நல்லா கவனிக்க. முதல்ல நிறைய ஏற்பாடுகள் வச்சு சில நிலத்தை ஊறும். பெரிய பெரிய நிலம்னா நிறைய ஏற்பாடுகள் வச்சு விவசாயம் ஊறுவாங்க. சின்ன இடத்தை ஒருத்தர் 2 பேர் ஊதிவாங்க. ஆனால் ஏகரா கணக்குல
நிலம் இருக்கும் போது அதை ஏறு விடும் போது அதிகமான ஆட்கள், அதிகமான ஏறு மாடுகளை கொண்டுதான் விவசாயம் செய்வார்கள். அப்ப விவசாயம் செய்யும் போது முன்னாடி இருக்கிற ஒருவன் ஏறு ஊறுகிறவன் இருப்பான். அந்த ஏறு ஊறுகிறவன் எப்படி இருக்குன்னு சொன்னா அவன் தினசாலியா இருப்பான், பலமானவனா இருக்கும். ஏன்னா ஏறு ஊறும் போது அந்த ஏறு கலப்பைய கீழே பூமியில அழுத்தி கெட்டியமா புரியணும், இல்லைன்னா அது பண்ணையெல்லாம் கிளப்பாது. அப்போ முன்னாடி ஏறு ஊடுருவ ஒருவன் எப்படி இருக்கணும்? பலசாலியா, நல்ல வீரம் மிக்கவனா, வலிமை மிக்கவனா, தீவிரமாய் பணி செய்யக்கூடியவனா முன்பு இருக்கிறவன். அப்படி அவன் இருந்தாதான் அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள்லாம் அவனை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ண. இது எதுக்கு அடையாளம் சொன்னா, குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டவங்க, ஊழியத்துல முதல்ல இருக்கிறவங்க, முதன்மையா வந்தவங்க, அவர்கள் முதன்மையா இருக்கக்கூடியவர்கள் அவங்க சரியா வைராக்கியமா அவங்க உறுதியா இருந்தாதான் மற்றவங்களை சரியான பாதையில நடத்த முடியும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு என்ன பண்ணுதுன்னா தெரியும். ஆண்டவர் எப்போதுமே பலமானவர்களை கொண்டு தமது ஊழியத்தை அவர் கட்டுகிறார். யாரை கொண்டு கட்ட மாட்டாரு? நான் உலகத்தை அறிவாளி, நல்ல பேச்சு திறமை உள்ளவன், ஞானம் உள்ளவன், அப்படி சொல்லுகிறவனை கொண்டு வந்து தமது ஊழியத்தை கட்டக்கூடியவர்கள். ஆண்டவர் எப்போதுமே தன்னுடைய ஊழியத்தை கட்டுவதற்கு பலவீனமானவர்களை, அறிவில் குறைவுள்ளவர்களை, உலகத்துக்கு வேடிக்கையானவர்களை, உலகத்திற்கு பைத்தியமாய் காணப்பட்டவர்களை, அப்பேற்பட்டவையெல்லாம் கொண்டு வந்துதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தமது ஊழியத்தை பலமாய் அவர்களை கொண்டு செய்யும். அதான் பைபிள் சொல்லு, பலவீனமானவர்களை தேவன் என்ன பண்ணலாம், இந்த உலகத்துவ ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை சேர்ந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படிக்கு கடவுள் என்ன பண்ணாரா? பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ தேவன் பலவீனமானவர்களை கொண்டு பலமான காரியங்களை ஆண்டவர் செய்யக்கூடியவராக. இப்பேற்பட்ட இந்த எலிசா என்ன பண்றாருன்னா இப்ப தீர்க்கதரிசிகளுடைய பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கிறார். எதனால் கவனிக்க இந்த எலிசா என்ற வார்த்தைக்கு தேவனுடைய ரட்சிப்பு என்று நல்ல கவனிக்கும். இப்ப தீர்க்கதரிசி பண்டிகையில அநேக தீர்க்கதரிசிகள் படிக்கிறாங்க. ஒரு பாடசாலை, ஒரு கல்லூரியில் வச்சுக்கல, பைபிள் காலேஜில் வச்சுக்கல, அதில் எலிசா தான் எல்லாரும் டீச் பண்ற. எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லணும், தீர்க்கதரிசிகள் எப்படி காணப்படணும், என்ன மாதிரியான ஊழியங்களை செய்யணும் சொல்லி எலிசா தான் அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு பயிற்சியாளர். அப்போ இப்பேற்பட்ட இந்த பாடசாலையில என்ன பண்ண படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் எலிசாபெத் ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. நம்ம இருக்கிற இடம் ரொம்ப விசாலமா இல்ல, ரொம்ப நெருக்கமா இருக்குது, எண்ணிக்கை அதிகமா இருக்குது. எண்ணிக்கைக்கு அதிகமானவர்கள் இங்க தங்குவதற்கு போதுமான அளவுக்கு இடவசதி இல்லை. ஆனா என்ன பண்ணலாம், யோர்தான் நதிக்கு போயிட்டு அங்க என்ன பண்ணலாம், மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை இருக்கிற இடத்தை தான் பண்ணலாம், கட்டலாம் சொல்லி கேட்கலாம். எப்பயுமே ஆணுடைய பிள்ளைங்க நம்ம குளிக்கிற இடத்துல வாழ் கடவுளுக்கு விருப்பம் செய்யலாம். இப்ப இருக்கிற வீடே இருந்தா போதும்னு நினைப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை நீங்க மாத்தணும். காலம் வரைக்கும் இந்த குடிசை வீடே கிடைச்சா போதும்னு நினைப்பாங்க. காலம் வரைக்கும் இந்த சாப்பாடே கிடைச்சா போதும்னு சொல்லி இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம விசாலமாய் வாழ்வதற்கு கர்த்தர் துணை செய்கிறவரை. தாவீது பாருங்க, நெருக்கத்திலிருந்து ஜெபித்த மனிதனை கர்த்தர் விசாலத்தில் வைக்க ஆரம்பித்தார். யாபேசுடைய எல்லையை ஆண்டவர் விரிவாக்கினார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம விசாலமான இடத்துல வாழ்வதற்கு கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிற வீடே போதுங்க, ஒரு வீடு கட்டணும் சொல்லி வாஞ்சை வராது. எப்பவுமே வாஞ்சை இல்லாதவர்களுக்கும் அதற்காக முயற்சி எடுக்காதவர்களுக்கும் கர்த்தர் எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு ஒரு வீடு கட்டணும் வாஞ்சை இருக்காது, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சை இருக்காது, இப்படிதான் இருக்குன்ற எண்ணமும் இருக்காது, அப்படியே இருப்பாங்க. இப்பேற்பட்டவர்களை ஆண்டவர் எந்த காலத்திலும் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிற வீட்டிலேயே சின்ன வீடு, இதுலயே காலமெல்லாம் வாழ்ந்தலாம் சொல்லி யோசிக்காதீங்க. நீங்கள் அப்படி வாழ அழைக்கப்பட்டவர்களை நீங்கள் விசாலமாய் வாழுங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ள சம்பரன், தரித்திரம் உள்ளவரை ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தரித்திரராய் மாறினார். அதனால குறுகிய இடத்துல வாழ்ந்தா போதும், இல்ல சின்ன இடத்துல வாழ்ந்தா போதும், இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் சொல்லி யோசிக்காதீங்க. நீங்கள் விசாலமாய் வாழ்வது கர்த்தருக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை வர்த்திக்க பண்ணுவது, இஸ்ரவேலை பெருக பண்ணுவது, இஸ்ரவேலை பூத்து காய்த்து தேசத்தை பலனா நிரப்புவது, அது ஆண்டவருக்கு பிரியம் என்பதை நீங்கள் நானும் அதை அறிந்து கொள்ள. இப்ப போது என்ன பண்றாங்கன்னா
ஊழியக்காரங்க எலிசாவை கூப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க மரம் வெட்ட போறோம், நாங்க தனியா போக கூடாது, நீங்க என்ன பண்ணுங்க, எங்க கூட வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா எலிசாவை ஊழியக்காரன கூட அடிக்கிறாங்க. ஏன் எலிசாவை கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, கவனிங்க, இது கருத்து என்னன்னா, எப்பவுமே தனக்கு தலைமை தாங்கி நடத்துகிற ஒருவன் எல்லாவற்றிலும் முன்னாடி நிறுத்த வேண்டும் என்ற சிந்தனை அவங்களுக்குள் இருக்கிறதப்பா. ஒரு ஊழியக்காரன் யாரு? பயிற்சியாளர். உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா விளையாட்டுக்கும் பயிற்சியாளர் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஒரு ஃபுட்பால் எடுத்து போலுங்க, ஃபுட்பால கற்றுக் கொடுக்க பயிற்சியாளர் இருப்பாரு. எப்பேற்பட்ட ரொனால்டோ, மெஸ்ஸி ஃபுட்பால் பிளேயரா இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி ஆட வேண்டும் என்ற நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க ஒரு பயிற்சியாளர். கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டின் கடவுள் அப்படி சொல்றாங்க மக்கள். கவனிங்க, ஆனா அப்பேற்பட்ட விளையாட்டு வீரனாகிய சச்சினுக்கு கூட கற்றுக் கொடுக்க நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து இன்னும் அவனை சிறந்தவனாய் கொண்டு வருவதற்கு ஒரு பயிற்சியாளர், உடற்பயிற்சி. எந்த காரியமானாலும் ஒரு பயிற்சியாளர் இல்லாம ஒரு மனிதன் சிறந்த வளர்ச்சிக்கு வரவே. அப்ப பயிற்சியாளர் யாருன்னா, கற்றுக் கொள்கிறவர்களை சிறந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வர, மேன்மையான இடத்துக்கு கொண்டு வர, அவங்க மிக சிறந்தவர்களாய் மாற்றத்தான் பயிற்சியாளர்கள் நியமிக்கப்படுகிறார். அதே போலத்தான் சபையிலும் ஆண்டவர் ஒரு பயிற்சியாளர் வச்சிருக்கிறார், ஒரு கோச்சர் வச்சிருக்கிறார். அப்பதான் கர்த்தருடைய ஊழியக்காரர். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஏன் கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார்? விசுவாசிகள் அது உங்களுக்கு பயிற்சி கொடுங்க. வேதத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து, பக்தி விருத்தி குறித்து, எல்லாவற்றை குறித்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்க முதிர்ச்சியான வழியில, நல்ல தேர்ச்சியான வழியில தேறிய மனிதர்களாய் உங்களை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் ஊழியர்களை என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஒரு பயிற்சியாளராக கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். இப்போ இவங்க மரங்களை வெட்ட என்ன பண்றாங்கன்னா போறாங்க. நல்ல கவனிங்க, அப்படி மரங்களை வெட்ட போகும்போது இவங்க சொல்ல ஒரு வார்த்தை பாருங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இருக்கிற இடம் போதுமானதா இல்லை, நாங்கள் போய் ஆளுக்கு ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்து என்ன பண்ண போறோம், இடத்தை நாங்க கட்ட போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இருக்கிற இடத்துல எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது. எப்பயுமே ஒரு சபைனா எண்ணிக்கை அதிகரிக்கலாம். ஒரு விசுவாசினா ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும், அதுதான் சபை. நான் எண்ணிக்கையிலும் வளரல, என் ஜீவியத்திலும் வளர்ச்சி இல்லைன்னா அவங்க கர்த்தருடைய ஆத்மா என்று சொல்லிக் கொள்வதற்கு அருகதை அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா யோர்தானுக்கு மரம் வைக்க வைக்கிறாங்க. ஏன் அங்கதான் உயர்ந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறது, அங்க இருக்கிற மரங்களை வெட்டி கொள்வதுதான் இவங்க இறத்தாங்க. இந்த யோர்தான் எதுக்கு அடையாளம் சொன்னா தேவ பிரசனத்திற்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? யோர்தான் எதுக்கு அடையாளம்? தேவனுடைய பிரசனத்திற்கு அடையாளம். எப்பவுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் என் சுய முயற்சினால் முடியவே முடியாது. தேவ பிரசனத்தை அனுபவிக்க தேவ பிரசனத்துல முழுகதான் நம்ம ஜீவியம் கட்டி எழுப்ப. அப்போ தேவ அது ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டுமானால் தேவ பிரசனத்துக்குள்ளே மூழ்கி எழுப்புகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்பதை இதன் மூலமாய் நாம் உணர்ந்து கவனிக்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா எலிசாவை கூப்பிடுறாங்க, எலிசா கூட போறாரு. அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்து இடத்தை கட்டுவோம். இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, விசுவாசிகள் ஒன்றுபட்டாதான் ஒரு ஊழியத்தை கட்டி காக்க முடியும். விசுவாசிகள் ஒன்றுபடாம அவங்க ஒருமித்து இல்லாம ஒரு சபையை கட்ட முடியாது, ஒரு ஊழியத்தை கட்ட முடியாது. தனித்தனியா சிதறி கிடந்தாலும் தனி சுயநலவாதிகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் எந்த ஊழியத்தையும் நம்மால் கட்டி காக்க முடியாது. நாம் ஒருமனப்படும் போதுதான் ஒரு ஊழியத்தை கட்டி காக்கலாம். அதே போல ஒரு குடும்பத்தை கூட சரி, கணவன் மனைவி ஒன்று சேராம, கணவன் மனைவிக்குள்ள ஒருமித்த கருத்து இல்லாம உங்கள் பிள்ளைகளை கட்டி காக்க உங்களால முடியாது. கணவன் ஒரு பக்கமா, மனைவி ஒரு பக்கமா, மனைவி ஒரு தனி கருத்து, கணவனுக்கு ஒரு தனி கருத்து, இப்படி இருக்கிற ஒரு கணவன் மனைவியால ஒரு பிள்ளைகளை நல்ல வழியில கட்டி காப்பாற்ற உங்களால முடியாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டி காக்க வேண்டுமானால் கணவன் மனைவி ஒருமித்து நடக்க வேண்டும், ஒருமித்து வாழணும். அப்பதான் உங்க குடும்பத்தை கட்டி காக்க முடியும். அதே போலதான் ஒரு ஊழியத்தை கூட நீங்கள் கட்டி காக்க வேண்டுமானால் அப்படிதான் நீங்கள் இருக்கணும். இப்ப எலிசாவை வருத்தி கூப்பிடுறாங்க, நாங்க போறோம், எங்க கூட நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் நாங்க போவோம் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா எலிசாவை வருந்தி கூப்பிடுகிறார். இது எதுக்கு அடையாளம்? எப்போதுமே ஒரு தலைமைத்துவத்துக்கு இவங்க கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் மரியாதையும் இது காண்பிக்கிறது.
எனவே உங்களை நடத்துகிற தலைமைத்துவத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும். குடும்பத்துல உங்களை நடத்தக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க. வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற தலைவர்கள் இருப்பாங்க. அந்தந்த தலைவர்களை நீங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை நாம் கொடுக்க வேண்டும். கவனிங்க, எப்போதுமே கட்டுப்பாடோடு வேத அறிவோடு வளரக்கூடிய விசுவாசிங்க எல்லாவற்றிலும் தலைமைத்துவத்தை முக்கியத்துவப்படுத்த முன்னாடி வைப்பாங்க. பாருங்க, மாணவர்கள் எலிசா என்னதான் படிச்சாலும் என்னதான் நியாயப்பிரமாணங்களை கற்றாலும் எலிசா என்கிற தலைவன் எங்களோடு கூட வர வேண்டும் என்று இவர்கள் விருப்பப்படுகிறார். இது எதை காட்டுகிறது? தலைமைத்துவத்துக்கும் மாணவர்களுக்கும் இருக்கிற நல்ல உறவை காண்பிக்கும். எப்பயுமே விசுவாசிகளுக்கு ஊழியக்காரருக்கு நல்ல உறவு இருந்தா நீங்க ஊழியக்காரர்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி தெரியும். ஒரு விசுவாசிக்கு ஊழியக்காரருக்கு நல்ல உறவு இருக்குதா இல்லையா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்ல உறவு இருக்கிற விசுவாசிகள் தலைமைத்துவத்தை எப்போதும் முன்னாடி வைப்பாங்க. எல்லாத்திலும் தலைமைத்துவத்தை முன்னாடி நிறுத்துவாங்க. ஆனா சிலர் பாருங்க, எதை செஞ்சாலும் தலைமைத்துவத்தை வைக்காமலே ஒரு காரியத்தை செய்வாங்க. ஒரு வீடு கட்டினாலும் சரி, ஒரு இடத்தை வாங்கினாலும் சரி, ஒரு திருமண காரியம் செய்தாலும் சரி, ஒரு புதுசா வீடு குடி போனாலும் சரி, உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தலைவர்களை நீங்கள் முன்னாடி வைக்க. நீங்க ஜெபிக்கிறது சூறாவளியா இருக்கலாம், நீங்க பல ஊழியங்களை செய்யலாம், நீங்களே பல பேருக்கு ஜெபம் பண்ணி பல நன்மைகள் பல பேருக்கு நீங்க தேடி கொடுத்து இருக்கலாம். என்ன இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்க ஒரு தலைவரை கட்ட வச்சிருக்க. பைபிள் பாருங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டு சொல்ல, ஆபிரகாமே உன் நிமித்தம் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். அப்ப ஆபிரகாம் எவ்வளவு பெரிய ஆளு? அவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பார், உன் வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பை. ஆபிரகாம் வழியாத்தான் ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், லேவியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் உருவானாங்க. அப்போ ஆபிரகாம் அவரை நீ ஆஸ்வதிக்கிறோம்னு ஆஸ்வதிப்புன்னு சொன்ன. ஆனால் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஆண்டவர் தனியா ஒரு ஊழியக்காரர் வச்சிருக்க, மெல்கிசேதேக் என்ற ஒரு பாருங்க. ஆபிரகாம் போய் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். நீ ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்போ ஆபிரகாம் அநேகரை ஆசீர்வதித்தாலும், அநேகருக்காக இவர் ஜெபித்து நன்மை பெற்றாலும், இவரை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு மனிதனை கர்த்தர் வைத்திருந்தார். அவர் தான் சோத்திரிக்கிறோம் மெல்கிசேதேக் என்ற ஒரு மனிதன். மோசே எவ்வளவு பெரிய ஆளு, செங்கடல 2 பிறந்த மனுஷன், அப்படி கடவுள் பயன்படுத்தினாரு. மோசேவை போல ஒரு தீர்க்கதரிசி இதுவரைக்கும் உலகத்துல உண்டானது கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட இந்த மோசேவுக்கு கற்றுக் இந்த மோசேவுக்கு புத்திமதி சொல்லி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க எத்திரோ என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். அப்ப என்ன சொல்ற, நீ எவ்வளவு பேருக்கு ஜெபம் பண்ணாலும், எத்தனை ஊழியர்கள் நீங்க செஞ்சாலும், விசுவாச ஸ்திரீகளாய் நீங்கள் இருந்தாலும், உங்களை ஆசீர்வதிக்க ஒரு தலைவனை கர்த்தர் வைத்து வைத்திருந்தார். அவங்களை நாடணும், எல்லாவற்றிலும் அவங்க முன்னாடி நிறுத்தணும். வீடு புதுசா குடி போனாலும், வீடு கட்டினாலும், ஒரு இடம் வாங்கினாலும், ஒரு திருமண காரியம் பண்ணாலும், ஒரு வாகனம் எந்த வாங்கினாலும் உங்க ஊழியக்காரங்களை முன்னாடி வச்சு நீங்கள் பண்ணுவதுதான் அது உங்களுக்கு ஆசையா. நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, ஊழியக்காரன் கூப்பிட மாட்டாங்க, ஒரு ஜபமோ பணம் கேட்க நான் ஜபம் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஒழுங்கு? இதெல்லாம் வேதத்துக்கு முரணான ஒரு கருத்து, வேத ஒழுங்குக்கு முரணான. அப்ப எதை செய்தாலும் தலைமைத்துவத்தை முன்வைத்து செய்யணும். அதுதான் தேவ ஒழுங்கு, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை. இப்ப என்ன பண்றாங்க, மரம் வெட்டுவதற்காக இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது யோர்தான் என்ற நதிக்கு கடந்து போனாங்க. பைபிள்ல இந்த யோர்தான் நதி குறித்து பழைய ஏற்பாட்டுல மட்டும் 180 முறை சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல 15 முறை சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோர்தானை குறித்து ஒரு சின்ன சம்பவத்தை மாத்த உங்களுக்கு சொல்றேன். இந்த யோர்தான் எப்படி உருவாகுது? எர்மோன் என்ற ஒரு மலை இருக்கிறது. அது எப்போதும் பனியா நிறைந்திருக்கும். பார்க்கறதுக்கு அந்த மலை வெள்ளையா இருக்கும். 3 பனிகளால் அது மூடப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட எர்மோன் மலையில் அந்த பனி மூடி இருக்குது பாருங்க. அதிலிருந்து உறைந்து வரக்கூடிய தண்ணீர் தான் யோர்தான் நதியிலே போய் கலந்து அது மிகப்பெரிய நதியாக. இந்த யோர்தான் நதி எல்லாத்தையும் ஃபேமஸ் ஆனது. ஆசாரியர்கள் கால் பட்ட போது யோர்தான் நதி பிரிந்தது. நாகமான் போய் அந்த யோர்தான் நதியை முழுகின போது குஷ்டரோகம் நீங்கிறது. இயேசு போய் அந்த யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றார். எலியா இந்த யோர்தான் நதியில் தான் தன் சால்வை எடுத்து அடித்த போது யோர்தான் நதி 2ஆக என்ன பண்ணுதுன்னா பிரிந்து வழிவிடாது. அப்ப யோர்தான் தேவ மக்கள் வாழ்க்கையில அடிக்கடி சோத்திருக்கிறோம் இணைகிறதை நம்மால் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட இந்த யோர்தான் நதியுடைய நீளம் பாத்தீங்கன்னா 252 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம் நீளம் கொண்டது? 252 கிலோமீட்டர் நீளம் கொண்டது.
அதனுடைய ஆழம் 50 முதல் 200 அடி வரை ஆழம். இப்பேற்பட்ட இந்த யோர்தான் நதியில இவங்க ஓரத்துல போய் மரம் வைக்கும் போது அந்த கோடானுடைய தலை இருக்கிற இரும்பு, அந்த இரும்பாவது தண்ணீர் எங்க விழுந்து போச்சு? எங்க விழுந்து போச்சு? எது விழுந்தது? கோடானுடைய தலை விழுந்தா மிதக்குமா இல்ல முடிக்கிடுமா? முடியுது. ஏன்னா வெயிட்டாரு கவனிங்க. அப்ப கோடானுடைய தலை விழுந்து விட்டது. உடனே அந்த மரம் வெட்ட போனவங்க தீர்க்கத சொல்லி புத்தரெல்லாம் அழுகுறாங்க. ஐயோ, இரவலாய் வாங்கி கொண்டு வந்து கயிற்று, அது எந்த கிடையாது. நாங்க ஒருத்தர் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி என்ன பண்றோம்னா அவங்க கதறி அவங்க அழுகிறார்கள். நம்மிடம் இருக்கிற ஒன்று தொலைந்து போகுமானால் அது நமக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கு. நீங்க நேசித்த ஒன்று உங்க களத்துல காணாமல் போனால், இல்ல தொலைந்து போனால், இல்லைன்னா அது உங்களை விட்டு தூரம் போய்விட்டாங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல், மிகப்பெரிய வேதனை. உங்க சந்தோஷத்தை அது கெட்டு போகும். பைபிள்ல பாருங்க, 100 ஆடுகள் ஒருவனுக்கு இருந்தது. ஆனா ஒரு ஆடு என்ன போயிடுச்சு? காணாமல் போய்விட்டு. காணாமல் போன இந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிப்பதற்காக 99 ஆடுகளை வனாந்தரத்துல விட்டு ஒரு ஆட்டை தேடி போய் என்ன பண்ணா அவன் பாருங்க, கண்டுபிடிச்ச பிறகுதான் அவனுக்கு சந்தோஷம். என் பொருள் என் கையில் வந்தாதான் எனக்கு சந்தோஷம். என் உடமை என் கையில் வந்ததான் எனக்கு சந்தோஷம். என்னை நேசித்தது என்னை விட்டு போகும் போது அது எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது, எனக்கு பாரத்தை கொடுக்கிறது. வேதத்துல 10 வெள்ளிக்காசு ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணும் போது நிச்சயம் பண்ண மாப்பிள்ள 10 வெள்ளிக்காசு கொடுப்பான். அது ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனாலும் கூட அந்த பெண் வாழ்வதற்கு தகுதியானவள் அல்ல. அந்த பெண் விவாகரத்து பண்ணிவிடலாம். ஒரு பெண் 10 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டால் ஒன்று காணாமல் போனது, ஒரே பலம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு வெள்ளிக்காசு அந்த பெண் தொலைத்து விட்டால் அவள் வாழ்வதற்கு பொருத்தமானவள் அல்ல, நல்ல பண்புள்ளவள் அல்ல. நல்ல சொத்திருக்கிறோம். அப்போ ஆனா அந்த பெண் என்ன பண்றா, ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போகும்போது 9 இருக்கிறதே, ஒண்ணுதானே என்று சொல்லி விட்டுவிடவில்லை. அந்த ஒரு வெள்ளிக்காசை அவள் தேடி விளக்கை கொளுத்தி தேடி கண்டுபிடித்த பின்புதான் அவள் சந்தோஷம். பைபிள பாரு, 2 குமாரன், மூத்தவன் இளையவன். ஒருவன் காணாமல் போனான், ஆனா தகப்பன் தேடி போனார. எல்லாம் நான் இதான் பதில் சொல்றேன். ஆடு காணாமல் போன போது வெயிட் பண்ணா தேடிப்பான். வெள்ளிக்காசு காணாமல் போன போது அதனுடைய உரிமையாளர் தேடி கண்டுபிடித்தாள். ஆனால் ஒரு மகன் தன்னை விட்டு அவன் தூரமாய் போகும்போது அவனை தகப்பன் தேடி போகவே இல்லை. அவன் வருகிற வரைக்கும் காத்து. இது இனதமே தெரிகிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, சத்தியத்தை அறிந்த விசுவாசிகள், ஆண்டவரை ருசி பார்த்தார்கள், பரம ஈவை ருசித்தார்கள், ஆணுடைய பலனால் நிரப்பப்பட்டது, ஆணுடைய நன்மையை பெற்றுக்கொண்டது. சந்தர்ப்ப சூழ்நிலையில கட்டளைக்கு நீங்க வழிவிலைக்கு போயிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தேடி வர மாட்டாரு. நீங்க வருகிற வரைக்கும் ஆண்டவர் யாரை தேடி போவார்? கத்தரை குறித்த அறிவில்லாத மக்களை ஆண்டவர் தேடி போவார். கத்தரை குறித்த சொத்திற்கு எண்ணம் இல்லாத மக்களை ஆண்டவர் தேடி போய் ரட்சிப்பார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு கத்தகுமார சத்தியத்தை அறிந்தார், நியாய பிரமாணத்தை நுணுக்கங்களை புரிந்தவர், தகப்பன் அன்பை ருசி பார்த்தவர். ஆனா அப்பேற்பட்டவள் காணாமல் போகும்போது தகப்பன் தேடி போகவில்லை. அவன் வருகிற வரைக்கும் தகப்பன் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தாரு தவிர தேடி போகவில்லை. அவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கிடுமாற்றம் அடைஞ்சிட்டா கடவுளை தேடி வந்து ரட்சிப்பாரு அப்படி யோசிக்க கூடாது. தைரியத்தான் யோசிக்கணும். நான் காணாமல் போனாலும் காரணம் கண்டுபிடிச்சது இல்ல. நீ வரவேற்க வெயிட் பண்ண, நீ வந்தா வருவ, இல்லைன்னா இல்லை. ஆனா நீ சீக்கிரம் வருவதற்கு பிசாசு விட மாட்டான். கெட்ட குமாரன் எப்படி வந்தான்? இளைய மகன் எப்படி வந்து அப்பா கிட்ட கொண்டு போன ஆஸ்தியெல்லாம் பறி கொடுத்துட்டு, எல்லாத்தையும் இழந்துட்டு, எல்லாத்தையும் வாழ்க்கையில தொலைச்சிட்டு, சாப்பிட வழி இல்லாம, போட்டுக்க உடை இல்லாம, எல்லாத்தையும் பறி கொடுத்து விட்டு வெறும் கையோடு அவன் திரும்பி வருகிறான். அவன் அப்பா பாருங்க, அவன் வந்த பிறகு ஓடி கட்டிட்டு. அப்ப இது என்ன சத்தியத்தை ஆண்டு கற்றுக் கொடுத்தார்? உணர்வு, கர்த்தரை அறிகிற உணர்வு இல்லாத மனிதனை கர்த்தர் தேடி போவார். ஏன்னா ஆட்டுக்கு உணர்வு கிடையாது, வெள்ளி காசுக்கு உணர்வு கிடையாது. அதனால தேடி கண்டுபிடித்தாரு. ஆனால் சத்தியத்தை அறிகிற உணர்வு வந்தவனை கர்த்தர் தேடி போக மாட்டான். அவன் தேடி வருகிற வரைக்கும் கர்த்தர் காத்து. ஆனால் விசுவாச பிள்ளைக்கு ஒரு நாள் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில நேரிட்டால் நீங்கள் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகவோ
கர்த்தரை விட்டு பிரியவோ நீங்கள் ஒரு நாளும் விருப்பப்படக்கூடாது. அப்படி நீங்கள் விரும்பி போய்விடுவீர்கள். கர்த்தர் கொண்டு வந்துருவாரு, கர்த்தர் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு தப்பான முடிவு எடுத்தீங்களா, அது உங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாய் அது மாறிடும். மிகப்பெரிய அச்சுறுத்தலா என்ன பண்ணும், மாறிடும். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைங்க எந்த சூழலும் நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் கர்த்தருக்குள் நீங்கள் உறுதியாய் இருக்க பாருங்க. ஒருத்தர் நல்ல சமாளினா சம்பந்தம் பார்க்க ஒருத்தர் அடிச்சு புற்றுவிழா போயிட்டாங்க. ஆனால் அவர் ஜீவனும் இல்லாமல் மரணமும் இல்லாமல் நடுக்கட்டத்துல போராடுது. அப்ப கர்த்தரை விட்டு போற ஒரு மனுஷனை பிசாசான குற்றுயிர் உள்ள மனிதனாய் மாற்றிய வாழ்வா சாவா ஜீவனா மரணமா அந்த நிலைமைக்கு சத்ருவானவன் நம்மை கொண்டு வந்து ஒரு மனுஷன் எது தெரியுமா சாபம், கர்த்தரை விட்டு பாருங்க, அதுதான் வாழ்க்கைக்கு சாபம். உலகத்துல சாபம் எது தெரியுமா, ஆண்டவர் கூட இல்லாம ஆண்டவரை கிட்ட வைக்காம ஆண்டவர் வெறுத்துடுவாங்க. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு சாபம். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையில சாபம், இயேசு இல்லாத வாழ்க்கையில சாப கேடுவோம். எவ்வளவுதான் பணம் போட்டு இருந்தாலும் இயேசு இல்லைன்னா அந்த வாழ்க்கை சாபமாகத்தான் அது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் ஒரு நாளும் சொல்லுங்க, ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. தாய் என்ற ஸ்தானத்துல, மனைவி என்ற ஸ்தானத்துல இருக்கலாம், விசுவாசி என்ற ஸ்தானத்துல இருக்கலாம், ஊழியக்காரன் ஊழியன் என்ற ஸ்தானத்துல இருக்கலாம். உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை எந்த விஷயத்திலும் நீங்கள் இழந்து விடாதபடிக்கு விழிப்பாய் நீங்கள். இப்ப கோடாரி தலை விழுந்து விட்டது. இப்ப கோடாரி தலை ஒரு தண்ணீரை விழுந்து அது காணாமல் போயிடுச்சுன்னா அதுல மிகப்பெரிய நஷ்டம். ஜெர்மனி குடிச்சுல கவனி. அப்ப ஒரு கோடாரி தலை விழும்போது அது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. கடன் ஒழித்து என்ன பண்ணுவோம், எவங்கிட்ட போய் வாங்கிட்டு என்ன பண்ணுவான் கேட்பானா கேட்க மாட்டான். அப்ப யாரு கொடுத்து உதவி செய்வாங்க? இப்போ ஒரு பொருள் நீங்க போய் கேட்பீங்க, 3வது மனுஷன் வீட்டுல போய் எனக்கு கோடாரி கத்தி குடிச்சு கேட்பீங்களா? யார்கிட்ட கேட்பீங்க? யார் உங்களோட நல்ல நட்புல இருக்கிறாங்களோ, யார் உங்களோட நல்ல ஐக்கியத்துல இருக்கிறாங்களோ, நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பொருள் கேட்டு வாங்குவீங்க. அரிசியானாலும் பருப்பானாலும் பணமானாலும் யார்கிட்ட கேட்பாங்க? நமக்கு நெருக்கமா இருக்கிற ஆளுங்க தான் கேட்போம். அப்ப நெருக்கமா இருக்கிற ஆள்கிட்ட நீங்க கேட்டதை கொடுக்கலாம், அவங்க கொடுத்ததை நீங்க திருப்பி கொடுக்கலாம், அது உங்க உறவை பிரிச்சிடும், மனஸ்தாபத்தை கொண்டு வந்துடும், உங்களுடைய மதிப்பை கெட்டு போக. அப்படி உங்க பயப்படாது, ஐயோ நெருக்கமானவங்களாச்சே கோடாரி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கலாம். நமக்குள்ள இருக்கிற உறவுல எப்பயுமே நல்ல உறவுகள் ஒருத்தர் வந்து கொடுத்து உதவர், கஷ்டத்துல ஒருத்தர் தாங்க, அதுதான் நல்ல உறவுக்கு அடையாளம். இப்ப சொல்றாரு, இப்ப அந்த கோடாரி தொலைஞ்சவன் சொல்றான், ஐயோ இரவெல்லாம் வாங்கினாச்சே, அதை ஒருத்தகிட்ட கேட்டு வாங்கி இருக்கிறேன், அது கீழே விழுந்து போச்சு, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி எலிசாவிடத்துல போய் முறையிடுறேன். கவனிங்க, எப்படி ஒரு கோடாரி காணாமல் போகும்போது வருத்தப்படுகிறார்களோ அதே போலத்தான் எதையுமே நாம் கொண்டு வந்ததில்லை, எல்லாமே ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்தது. நீங்க பெற்ற பிள்ளைகள் யார் கொடுத்தது சொல்லுங்க, யார் கொடுத்தது? உங்க அப்பா அம்மாவா? இந்த கடையில காசு கொடுத்து வாங்கினீங்களா? நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் கடவுள் கொடுத்தது. இந்த பிள்ளைகளை நீங்க சரியா வளர்க்காம, இந்த பிள்ளைகளை சரியா நீங்க கர்த்தருக்குள்ள நடத்தாம அந்த பிள்ளைங்க தவறி போயிட்டாங்கன்னா இந்த பொறுப்பை கர்த்தர் கணக்கு யாருக்கிட்ட கேட்பாரு? சொல்லுங்க, யாருக்கிட்ட கேட்பாரு? யாருக்கிட்ட கேட்பாரு? யாருக்கிட்ட கொடுத்தாரோ அவங்க கிட்ட அந்த கணக்கு. ஒரு பிள்ளையை கொடுத்து ஒழுங்கா வளர்த்தியா, அந்த பிள்ளை நித்திய ராஜ்யத்துக்கு நேரம் ஆயத்தப்படுத்தியா, அப்ப அந்த கணக்கை யாருதான் ஒப்புவிக்கணும்? யார் பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் தான் அந்த கணக்கை. 5 தாளத்தை ஒருவன் பெற்றுக் கொண்டான், கணக்கு கேட்கிறான், 5 தாளத்துக்கு கணக்கு சொல்ல. 2 தாளத்தை பெற்றுக் கொண்டான், கணக்கு கேட்கிறான், 2 தாளத்துக்கான கணக்கு சொல்ல. அப்போ ஆண்டவர் கிட்ட எதை பெற்றுக் கொண்டாலும் அதை குறித்து நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதை எப்படி நடத்துகிறோம் என்பதை குறித்து நாம் கடவுளிடத்துல கணக்கு ஒப்புவிக்கிறோம். குடும்பம் யார் கொடுத்தது? ஆதாமுக்கு குடும்பத்தை யார் கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தார். ஏவாளும் ஒரு பெண்ணை எடுத்து, எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி அப்படி சொல்லி ஒரு குடும்பத்தை உருவாக்கு. அப்போ குடும்பம் என்ற அமைப்பு கடவுளாக இருந்தார். நிறைய பேர் குடும்பத்தை அசால்ட்டா இழந்துருவாங்க. சின்ன சின்ன சண்டைக்கான குடும்பத்தை இழந்துருவாங்க. புருஷனை மனைவி இழந்துருவான், மனைவி புருஷன் இழந்துருவான். அப்போ கடவுள் கொடுத்த குடும்பத்தை என்ன வேணாலும் கட்டி இழந்துட குடும்பத்தை குறித்து நீங்க கணக்கு ஒப்புவீங்க. கஷ்டம், நஷ்டம், பாடு, துன்பம், துயரம் எல்லாம் வாழ்க்கைக்கு. குடும்பம்னா எல்லாம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாடு இருக்கும், அவமானம் இருக்கும். குடும்பம்னா எப்பவுமே பரலோகமாவே இருக்காது.
அதிலே சில நரகமான காட்சிகளை குடும்பத்தை இருக்கதான் செய்யும். ஆனா எல்லாத்தையும் தாமதம் சகிக்கணும். குடும்பத்தை இழந்து விடக்கூடாது. அப்படி இழந்து விட்டால் அந்த குடும்பத்தை குறித்து நீங்க தான் கணக்கு. ரட்சிப்பு யாரு கொடுத்தது? ஊழியம் யாரு கொடுத்தது? நம்ம கூட இருக்க தாளந்து யாரு கொடுத்தது? நம்ம சம்பாதிக்கிற பணம் யாரு கொடுத்தது? நீங்க வச்சிருக்கிற ஆஸ்தி யாரு கொடுத்தது? சொல்லுங்க. நிர்வாணியான உலகத்துல வந்து ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றையும் கொண்டு போகவில்லை. எல்லாம் அவர் வந்த பின்பு நமக்கு இந்த ரோட்லாம் கையெழுதி பிச்சை எடுக்கிற சில ஆட்களை பார்த்துருப்பீங்க. குருடர்கள், சப்பானிகள், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஒரு சில ஆட்களை பார்த்துட்டு ட்ரெயின்ல சில விசாரிச்சு கொடுக்குறேன். நல்லா பாடுவாங்க, கண்ணு தெரியாது, பிச்சை எடுப்பாங்க. எந்த சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, ஏஜி சர்ச்சுக்கு. அவங்க பாருங்க, எடுக்கிற பிச்சையில எடுக்கிறது பிச்சை. இந்த பிச்சை எடுத்த பணத்துல கொண்டு போய் கடவுள் தசமா கொடுப்பாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க மனசு யோசிச்சு பாருங்க, எதிர தசமா கொடுக்குறாங்க. நம்ம என்ன யோசிப்போம்? பிச்சைகள் தசமா கொடுக்கணுமா, சம்பாதிக்கிற தசமா கொடுக்கணுமா? ஒரு பிச்சைக்காரன் தான் எடுக்கிற பிச்சையில கூட கடவுளுக்கு இவ்வளோ. அப்ப அவனுக்கு நமக்கு என்ன? அப்ப அவனுக்கு நம்ம தலை குஞ்சு நிக்க தேவை. நம்ம யோசித்து பாருங்க, எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அவனுக்கு ஒரு நாளைக்கு? மக்களை சார்ந்து நிற்கக்கூடிய, ஆனா நமக்கு கடவுள் நல்ல வேலை வருமானம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம பிச்சைக்காரங்கள மோசமான நம்பிக்கை தள்ளப்படுறோம். எவ்வளவு நம்ம தலைக்குள்ளே நிற்க வேண்டிய காரியம் பாருங்க. அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்த வேலை, வருமானங்கள், பணம் எல்லாவற்றுக்கும் நம்ம பணத்தை எப்படி செலவு பண்றோம் அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நிறைய பேர் பணத்தை ட்ரெஸ்ஸுக்கும், சாப்பாட்டுக்கும், ஷூக்கும், செருப்புக்கும், சுகபோக வாழ்க்கைக்கும் இதுக்கு மட்டுமே செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கடவுளுடைய ராஜ்யத்துக்கு எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. கர்த்தர் நம்ம கொடுத்த பைபிள் சொல்லி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற திராணி யார் கொடுக்குது? சொல்லுங்க, யார் கொடுத்தது? நீங்க போய் நல்லா பெலனா வேலை உங்க பெலன் யார் கொடுத்தது? அது என்ன நன்றி கடன் செலுத்துறீங்க? அப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெலனுக்கு நீங்க நன்றி கடன் செலுத்துறீங்க. நன்றி செலுத்தணும். அதுதான் அவருடைய நன்மையை நீங்க ஏத்துக்கிறதுக்கு அடையாளம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இந்த கோடாரி தொலைத்தவன் கணக்கு கொடுக்க பயப்படுகிறானோ அதே போலத்தான் நம்முடைய குடும்பம், நமக்கு கொடுத்த தாளந்து, நமக்கு கொடுத்த ஊழியர்கள், நம்முடைய பிள்ளைகள், வாழ்க்கை, கிருபை, வரங்கள், ஜீவன். உனக்கு 50 வருஷம் ஜீவன் கொடுத்து வைக்கிற அன்று கேட்பா, உனக்கு உங்களை 100 வருஷம் உலகத்துல வாழ வச்சு நீ என்ன பண்ணு கேட்பா. எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ண, எவ்வளவு பேரை நீ வழி நடத்துறேன், உன் குடும்பத்தை எப்படி நடத்துறேன், எல்லாவற்றை குறித்தும் ஆண்டவர் கணக்கு கேட்கும் போது அதை குறித்து நம்ம என்ன கணக்கு சொல்ல பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கிற ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு பொதுவாகவே இல்லை. ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அந்த அறிவு எனக்கு சபைகளுக்குள்ள இல்லை. ஒரு கணவனோடு கூட எப்படி வாழும், ஒரு கணவனை எப்படி ரட்சிப்புல நடத்தணும். கணவன் மாதிரி சபைக்கு வராங்க, ஆனா அவங்க எப்படி கணவனுக்கு ஆதாயப்பட்ட அறிவு சபையில இல்லை. அவங்க விட்டு கோட்டை விட்டுறோம், பிள்ளைகளை கோட்டை விட்டுறோம், வாழ்க்கையை கோட்டை விட்டுறோம். அப்புறம் கடவுள் மேல பழி சொல்றோம். யாராலும் கடவுள் குடும்பத்தை கெடுத்தாரா? கடவுள் உன் புருஷனை சர்ச்சை வராம தடுத்தாரா? ஒரு குடும்பத்தை காத்துக்க உங்களுக்கு தெரியல, பிள்ளைகளை வளர்க்க உங்களுக்கு தெரியல, ஒரு பிள்ளையை ரட்சிப்பை வழிநடத்தக்கூடிய அறிவு நமக்கு இல்லை. கர்த்தரை உங்கள் கொடுத்த குடும்பங்களை நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு தருவாய் இருக்கிறதுனால அதை குறித்து நீங்கள் விழிப்பாய் நீங்கள் கவனிங்க. இப்ப எலிசாவுக்கு சொல்றாங்க, கோடாரி தலை தண்ணீரில் விழுந்து விட்டது. இப்ப எலிசா ஒன்று சொல்றாரு, ஒரு கொம்பை வெட்டி அந்த கொம்பை அந்த தண்ணீரை தூக்கி எறிகிறார். தண்ணீரை தூக்கி எறிந்த கொண்டு ஆழத்துல 50 அடியிலிருந்து 200 அடி ஆழத்துல விழுந்து போன அந்த கோடாரி தலை இந்த மரத்தை தூக்கி போட்ட உடனே அந்த கோடாரி தலை தண்ணீரை மிதக்க ஆரம்பிக்கணும். பாருங்க, கோடாரி தலை தண்ணீரை மிதக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. பெஞ்சாலும் போட்டு தண்ணீரை மிதக்குமா? இந்த மரம், இந்த கொம்பு எது கிடையாது சொன்ன சிலுவை மரத்து. பைபிள்ல எங்கெல்லாம் மரம் என்ற வார்த்தை வருகிறதோ அதெல்லாம் சிலுவை கிடையாது. பைபிள் பாருங்க, மாறாவி நீர் கசப்பாகிறது. மோசைக்கு ஒரு மரத்தை வெட்டி தண்ணீரில் மரத்தை வெட்டி போட்ட போது கசப்பான தண்ணீர் மதுரமாய். ஆமா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்ம வாழ்க்கையில வந்தால்தான் நம்ம வாழ்க்கை மதுரமாய் மாறும். இயேசு ஒருத்தர் வாழ்க்கையில வராத வரைக்கும் அந்த வாழ்க்கை மதுரமாய் மாறாது, அந்த வாழ்க்கை கசப்பாகத்தான். அப்ப கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றத்தான் சிலுவை இருக்கிற பரம் இயேசு நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு அவர் சோதரிக்கிறோம் வாங்க கேட்கிறார். கோடாரி இப்ப மரத்தை வெட்டி போட்ட போது கோடாரி உதக்கிறது. இது எது கல்யாணம் சொன்னா ஆண்டவர் இயற்கை விதிகளை
தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? ஆண்டுக்கு முன்னாடி ஆண்டவர் எதுவுமே கட்டுப்படுத்தவே எல்லா ஒரு கோடாரி தண்ணீரை முழுகும், அதுதான் விதி. ஆனா அந்த விதிகளை கூட கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை அழைக்கும். அப்ப ஆண்டவருடைய களத்துல எல்லாம் கட்டுப்பட்டது. வானம், பூமி, தண்ணீர், மலைகள், குன்றுகள், பர்வதங்கள் எல்லாம் ஆண்டுக்கு முன்பாக கட்டுப்பட்டது என்பதை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கோடாரி என்பது அற்பமானதுதான், விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். இன்னொரு கோடாரி வாங்கி கொள்ளணும். அப்ப என்ன அற்பமான காரியத்துல கூட ஆண்டவர் கவனம் செலுத்துகிறார் என்பதை காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எதை அற்பமா நினைக்கிறோம், எதை மோசமா நினைக்கிறோமோ அந்த காரியத்துல கூட அவரை தேடுகிற பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவர் முழு கவனம் செலுத்துகிறார் என்பதை காட்டுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, வனாந்தரத்துல வராங்க, குடிக்க தண்ணி இல்லை. கர்த்தர் எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாருங்க. கண்மலை பறந்து தண்ணீரை போகிறார். ஜனங்களுக்கு உணவு இல்லை, பசி. காடைகளை கொண்டு வந்து ஆண்டவரை பசியை தீர்த்து வைக்கிறார். மன்னாவை கொடுத்து பசியை தீர்க்கிறார். ஒரு பெண் 18 வருஷமா நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு கூலியாய் தேவாலயத்தில் போகிறார். அங்கே பரிசேயர்கள் வருகிறார்கள், வேத பாடகர்கள் வருகிறார்கள். யாரும் அந்த பெண்ணுடைய பலவீனத்தின் மேலே கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இயேசு அந்த குனிந்து கிடக்கிற அந்த பெண்ணின் மீது கவனம் செலுத்தி அந்த பெண்ணுடைய காரியத்தை கர்த்தர் மாற்றி. ஆண்டவர் யாருன்னா, நம்ம வாழ்க்கையில அற்பமான எல்லையில கூட ஆண்டவர் கவனம் செலுத்தும். உங்க வாழ்க்கையில ஒரு குடும்பத்தை மொத்தம் அற்பமா நினைக்கலாம், ஆனா அற்பமான உங்கள் மீது ஆண்டவர் முழு கவனத்தோடு இருக்கிறார். உங்க தேவைகளை சந்திக்கிறதுல அவர் கவனமாக இருக்கிறார் என்பதை நாம் இது நிமித்தமாய் நாம் உணர்ந்து கொண்டது. என்ன பண்ணுங்க? சரி, ஒட்டுமொத்தமா இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லி வருகிறது? இழந்ததை திரும்ப கொடுக்க அவர் வாஞ்சியாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறார். வேதத்துல பாருங்க, தாவீது தன் குடும்பத்தை இழந்தார். மனைவி பிள்ளைகளாம் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இழந்து போன குடும்பத்தை தாவீது ஆண்டு திரும்ப. யோபு 10 பிள்ளைகளை இழந்தார், ஆசீர்வாதத்தை இழந்தார், சரீரத்துல சுகத்தை இழந்தார். ஆண்டு இழந்ததை திரும்ப கொடுத்தார். பைபிள்ல ஆதாம் யாவான் 4 ஆளுகையின் அதிகாரத்தை இழந்தார்கள். ஆனால் அவர்கள் இழந்த ஆளுகையை, அவர் இழந்த அதிகாரத்தை ஆண்டவர் திரும்ப சபைக்கு கையளித்தார். ஆண்டவர் நாம் இழந்ததை திரும்ப கொடுக்கிறதற்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு வாழ்க்கையை எதை இழந்து போயிருக்கிறீங்க? ஒரு பிள்ளைங்களை இழந்துட்டீங்க, இல்ல விசுவாசத்தை இழந்தீங்க, எதை இழக்காதீங்க. ஒரு இழந்து போயிருந்தாலும் அதுக்காக கவலை. பைபிள் பாருங்க, யூதாஸ் கூட அப்போஸ்தலர் ஊழியத்தை இழந்தார், ஆனா ஆண்டு திரும்ப கொடுத்தார். கொடுக்க ஏன் தெரியுமா? ஊழியத்தை பெற்றுக் கொள்ளணும், மறுபடியும் ஊழியத்தை செய்யணுன்ற வாஞ்சையோ அக்கறையோ பாவமோ யூதாஸிலே கிடையாது. அப்போ இழந்ததையெல்லாம் ஆண்டு திரும்ப கொடுப்பாருன்னா கொடுப்பார். ஆனா யாருக்கு கொடுப்பார்? நான் இழந்துட்டேனே அப்படின்ற கவலை, அதை பெற்றுக்கொள்ளணும் என்ற பாரம், அதுக்காக யார் செபித்து தீவிரமாய் செயல்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இழந்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பாரு தவிர அதை குறித்து அசதியாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுக்க மாட்டார். ஏசா சிரேஷ்ட புத்திரமாக இழந்தான், திரும்ப கொடுத்தாரா? கொடுக்கல. ஏன்? அலட்சியப்படுத்தி. அப்போ ஆசீர்வாதத்தை இழந்துட்டு அலட்சியமா இருக்கிறானே, அவனுக்கு அதை கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆனா இழந்துட்டோமே என்று சொல்லி கவலைப்படுகிறாங்க. எதையோ ஒன்று இழந்து விட்டு ஐயோ இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் ஸ்தானமா இருக்கலாம், என் ஆதி பக்தியா இருக்கலாம், என் ஆதி வைராக்கியமா இருக்கலாம், என் விசுவாசமா இருக்கலாம், என் ஊழியமா இருக்கலாம், தாளந்தா இருக்கலாம், பணமா இருக்கலாம். எதை இழந்தாலும் ஐயோ இழந்து விட்டேனே என்று சொல்லி யார் கவலைப்படுகிறார்களோ, யார் அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இழந்ததை திரும்ப கொடுக்கிறார். ஆண்டு இழந்ததை என்ன பண்றாங்க? சொல்லுங்க, செபிக்கிற வாஞ்சை இல்லாதவங்களுக்கு, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் எதையுமே அவர் திரும்ப கொடுப்பது இல்லை. அப்ப இந்த சம்பவம் எதை காட்டுகிறது? இழந்ததை திரும்ப கொடுக்கிறார். இழந்ததை திருப்பி கொடுக்கிற ஒரு மனுஷன் குமாரனாய் இயேசு அங்கே தன்னை வெளிப்படுத்திட்டார். தேவன் எதை இழந்தீங்க? நீங்க இழந்ததை குறித்து கவலைப்படுங்க. உங்க விசுவாசத்தை ஆதி இருந்த மாதிரி தேவ அன்பு இல்லையா? செவிங்க, ஆண்டவரே ஆதி எவ்வளவு அன்பா இருந்தேன், நீங்க அன்பு இல்லை, ஆண்டு இழந்ததை திரும்ப. அதான் பவுல் சொல்ற, அது நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதி விகிடம் எனக்காக வைக்கும். எதை இழந்தீர்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆச்சு. நெருக்கமான இடத்துல இருப்பதை தேவசித்தாங்க. செவிங்க, வாஞ்சுங்க, முயற்சி எடுங்க. அப்படி முயற்சி எடுக்கும் போது ஆண்டவருக்கு விசாலத்தை. நீங்க முயற்சி எடுக்காம, நீங்க ஜெபிக்காம, அதுக்கான எந்த காரியத்தை நீங்க செய்யாம இருக்கும் போது ஆண்டவர் தானாய் அதை செய்வதில்லை. அப்பேற்பட்ட சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் எந்த நன்மையும் அவர் பிரதிபலனாய் கொடுப்பார். செய்தியுடைய தலைமை என்ன?
எலிசாவும் கோடாரி நிலைமை என்னாச்சு? கோடாரி எங்க வாங்குது? எங்க வாங்குது? இரவலாய் வாங்குது. தொலைச்சிட்டு என்ன பண்ணாங்க? போன புடஞ்சு விட்டாங்கன்னா இது இழந்ததை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தாங்க. அந்த வாஞ்சை இருந்தபடியால் தான் எலிசா அதை பெற்று திரும்ப கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கை நாம் பெற்ற எல்லாமே இரவலாய் பெற்று. இந்த சரீரம் காசு கொடுத்த வாங்க ஆண்டுகிட்ட சொல்லுங்க. நம்முடைய அழகு காசு கொடுத்து வாங்கந்தா சொல்லுங்க. எவ்வளவு காசு கொடுத்து அழகு வாங்கினீங்க நீங்க? ஆண்டு இலவசமாய் கொடுத்து உங்கள் அழகு, உங்கள் பலன், உங்கள் முடி, உங்களுடைய அழகு, உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்தார். அதை கொடுத்த ஆண்டவன் இலவசமாய் கொடுத்தது இது நிமித்தமா நீங்கள் கடவுளுக்கு நன்மை உண்டாக வாழ வேண்டும். அதனால எதையும் இழந்து விடாதீங்க. அப்படி இழந்திருந்தால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், உங்கள் உத்தமத்தை இழந்திருக்கலாம். எதை இழந்தாலும் சரி, இனிமேல் ஏற்க மாட்டேன். எனக்கு இழந்ததை கொடுமென்று நீங்கள் வாஞ்சியோடு செவிங்க. இழந்ததை